குருச்சரணம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா அறிவான செல்லங்களும் நீடூழி வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். ஒரு செய்தி என்னென்னா, சென்னையில் அம்மா மீட்டிங் போடுறேன். அதில் நீங்கள் வர இருந்தால் 1 கற்றுக்கணும், கட்டாயம் 1 கற்றுக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ 1 கற்றுக்கிட்டிங்கன்னா அப்படியே அங்கே வந்து புது கோர்ஸ் சொன்னேன். அது சூப்பர் கண்ணுங்களா, இந்த மிஸ்டேக் மிராக்குங்கிறது சூப்பர்னால் சூப்பர். அதெல்லாம் தட்டி கழிக்க முடியாது. நான் எந்த காலத்தையும் அது கற்றுக்கிட்டது இப்போ நான் கொடுக்குறேன். அதையும் கற்றுக்கலாம். 1 வந்து கட்டாயமாக கற்றுக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போகும் கண்ணுங்களா. எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ சாதிச்சோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்க கேட்க ஆகா, இவ்வளோ மக்கள் வந்து இதை பிடிச்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அம்மாவுக்கு 76 வயசு வருது. அப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் எஜுகேஷன்ஸ்க்காக பண்ண போகிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிறீங்க கண்ணுங்களா. என் பிள்ளைகள்னால் வாங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்ன சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் என் பிள்ளைங்க, அவ்வளோதான். வாங்கடா கண்ணுங்களானா வாங்க. என்ன வாழ்க்கையில் அதில் தான் ஏழையா பேர் போகிறோமா? ஒன்றுமே கிடையாது. கற்கை நின்றே பிச்சை போகணும். கற்கை நின்றேன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு பியூட்டு, அவ்வளோதான். அது தூக்கி அடிச்சிடும். ஒரு மந்திரம் நம்மளை எங்கேயோ கொண்டு விட்டுரும். அதனால் எல்லோரும் நேரடி தீட்சைக்கு வந்துடுங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஜூம்லேயும் தீட்சை கொடுக்குறோம். இருந்தாலும் நான் நேரடியாக வரனே, அப்போ 1 அங்கேயே கற்றுக்கலாமே. வந்து எல்லோரும் வாங்க. எல்லாருக்கும் நான் தீட்சை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தீட்சை கொடுக்க மட்டும் இல்லை, ஃபுல்லாக இருக்கலாமே. நீங்கள் என் கூட இருந்து நானும் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த தினமே ஒரு சந்தோஷமான தினமாக இருக்கும். ஏசியாவில் கிடைக்காத பொருட்கள்லாம் நான் கொண்டு வச்சுருக்கேன். அதுக்கு பொருட்கள்லாம் அவங்க வாங்க மாட்டாங்களாம். எல்லோரும் அம்மா நீங்கள் எனக்கு என்ன பார்த்து கொடுங்க, நீங்கள் என்னென்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லுதுங்க. ஆனால் நீங்களாம் வாங்க. உங்கள் எல்லோரும் கூட நான் கலந்து நம்ம எல்லாம் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, ஆல் த பெஸ்ட். மையில் பிடிச்சிருக்க குட்லக்கண்ணுங்களா 1 and 2 இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. வாங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். பாய். குட் லக் கண்ணுங்களா. குருச்சரணம். இது கேட்டுட்டு இருக்க எனது எல்லா அற்புதமான அறிவான செல்லங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இப்போ நான் பேச போகிறது ரோஜாப்பூ. ரோஜாப்பூவில் என்னம்மா அவ்வளோ விசேஷம் இருக்குன்னா, நிறைய விசேஷம் இருக்குது. ரோஜாப்பூ வந்து அவ்வளோ ஒரு அருமையான மலர். அதை பற்றி என்னங்கிற பார்ப்போம். ரோஜாப்பூன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது பெண்களை குறிக்கலாம். ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பெண். அதுக்கப்புறம் அதுக்கு எந்த கோள்களில் என்னென்ன கோள்கள் அப்படி நம்ம நிறையா படிக்க போகிறதெல்லாம் இனிமேல். அப்போ பிளானட் அப்படின்னு சொல்கிற கோள் என்னன்னா வீனஸ், சுக்கிரன். சுக்கிரனுக்குரியது ரோஸ். நான் பார்த்துக்கோங்க. சுக்கிரனா என்ன, உனக்கு என்னப்பா சுக்கிர தசை அடிச்சு வாங்குது அப்படின்பீங்கல்ல, அதுதான். சரிதானா? அது சுக்கிரன். எலிமெண்ட் என்ன அப்படின்னா பஞ்சபூதங்களில் அது என்னது பார்த்தீங்கன்னா நீர். நீர், நிலம், காற்று, ஆகாயம்னு இருக்கு இல்லையா? அதில் நீர் சம்மந்தப்பட்டது தான் ரோஸ். அது மட்டும் இல்லை, அதுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னா அது நமக்கு டிவினேஷன் சொல்ல ஜோதிடத்துக்கு இல்லை, ஜோதிடத்துக்கு அது ரொம்ப. அப்புறம் மக்களை ஹீல் பண்ணுறதுக்கு, ஹீலிங்னால் எல்லாருக்கும் தெரியும், நம்மளை சுகப்படுத்துறதுக்கு. அடுத்தது என்னன்னா அன்பு, பாசம், காதல், கனிவு, அதுக்கு. அப்புறம் லக்குக்கு, நமக்கு அதிர்ஷ்டத்துக்கும் ரோஸ்க்கு, இதெல்லாம் யூஸ் ஆகும். சரி, இதனுடைய மேஜிக்கல் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ரோஸுக்கு வந்து ஆஃப்ரோடைட் அப்படிங்கிற காட், நம்ம சொன்னோம் இல்லையா, சீ காடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த சீ காட் ஆஃப்ரோடைட்டை மேஜிக்கல் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் ஆஃப்ரோடைட் கொடுக்கணும்னா அதுக்கு நம்ம ரெட் ரோஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் வாட்டரை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரோஸ் இருக்குல்ல, அந்த இதழ்களை எடுத்து கொஞ்ச நேரம் தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் குடிக்கிற தண்ணியில் கலந்து குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லது. உங்கள் ஆறா இம்ப்ரூவ் ஆகும். அது ஒன்று. இப்போ உங்கள் யார் பிரியமானவங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ரோஸை நீங்கள் ஒன்றுமே வெயிலெல்லாம் காயப்படக்கூடாது. சாதாரணமாக ரோஸ் எங்கே வந்தாலும் அது கீழே மட்டும் போட்டாங்க. இப்போ கோயிலெல்லாம் ரோஸ் மாலை கொடுப்பாங்க, எங்கேனாலும் ரோஸ் கிடைக்கும். பர்டிகுலர்லி பிங்க் ரோஸ், ரெட் ரோஸ் கிடச்சுன்னா அதை எடுத்து உதுத்து நீங்கள், நான் தங்க இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அம்மா பார்த்துருப்பீங்க, நிறைய ஒரு இதை போட்டு காய போட்டு வச்சுருப்போம். நியூஸ் பேப்பர் போட்டு காயப்படவே மாட்டோம். ஒயிட் பேப்பர், அல்லாட்டா ஒயிட் ஷீட் வாங்கி போட்டு, அல்லாட்டா அந்த ஹோட்டலே பெட்ஷீட் வாங்கி அதை போட்டு நிறைய பெட்ஷீட் வாங்கி போட்டிருப்பேன். அம்மா இப்படி பெட்ஷீட் யூஸ் பண்ணுறாங்க கூட நினைக்கிறேன் ஹோட்டல்ஸில். அதாவது ஒயிட் ஷீட் வாங்கி அதை போட்டு அது கூட புதுசாக வாங்குவேன். போட்டு அது மேலே அதை உதுத்து விட்டோம்னா 2ஆவது நாள் ஓரளவு காய்ச்சிடும், 3ஆவது நாள் சுக்காக காய்ஞ்சிடும்.
அதுவே நிழல் உலர்த்தாதான் வளர்த்தணும். அதை நீங்கள் எதுக்கு வேணுமானாலும் வச்சுக்கலாம். ஏதாவது முக்கியமான காரியம் போகிறீங்க, ஒரு 5-6 எடுத்து அதுகிட்ட பேசணும், எனக்கு இது வச்சு தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேக்கில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போகணும். சரிதானே? உங்கள் வீட்டுக்காரர் பேக்கில் போட்டணும். உங்களுடைய பணப்பெட்டியில் அதை வச்சிடலாம். புடவை எல்லாம் இருக்குன்னா அந்த புடவை இருக்கலாம் என்ன பண்ணலாம், வேண்டிக்கிட்டு இது மாதிரி நிறைய புடவை வரட்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அந்த அலமாரியில் ஒரு சின்ன பேக் போட்டு அதில் வச்சிடணும். அந்த மாதிரி வைக்கலாம். அப்புறம் ஹேண்ட்பேக் ஆச்சு. சரி, அது மட்டும் இல்லை, ரோஸ் இன்சென்ஸ். ரோஸ் இன்சென்ஸ்னால் என்னது? உங்களுடைய ஊதுபத்தி. ரோஸ் ஊதுபத்தி பெஸ்ட் அவைலபிள் இன் எனர்ஜினாஸ். தி பெஸ்ட் எனர்ஜினாஸில். ஏன்னா இங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் இதுக்காக பண்ணுறதுனால ரொம்ப அருமையான ஊதுபத்தி எனர்ஜினாஸில் கிடைக்கும். வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு நாளைக்கு 1 நல்ல நாட்களில் கூட நீங்கள் அதை ஏற்றி வச்சா கூட போகிறோம். அவ்வளோ அருமையான வாசனை கிடைக்கும் கண்ணுங்களா. அது எங்கேயுமே கிடைக்காது. சேலஞ்ச் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நீங்களே அந்த வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்ப்ரே ஒன்று கட்டாயம் எல்லோரும் வாங்கி வச்சுக்கணும். அந்த ஸ்ப்ரேயர் ஏன்னா சீ வாட்டர் ஸ்ப்ரேயரு, அப்புறம் எங்கே போனாலும் அந்த ஸ்ப்ரே தண்ணியை வந்து எடுத்து வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி அப்படின்னு அடிச்சுக்கிட்டாலும் போகும். ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். புரிஞ்சாக்கணுங்களா? இது எல்லாத்துக்கும் சரி. இந்த டிவினேஷன் சொல்கிறாங்களே, அது எப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு காரியத்தை எடுத்துக்கிறீங்க. அந்த காரியம் நடக்குதா இல்லைன்னு பார்க்கணும்னா ஒரு லம்சம் கொஞ்சம் ரோஸ், அதாவது ரோஸ் கலர் ரோஸ், நாட் ரெட் ரோஸ், ரோஸ் கலர் ரோஸ் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஒரு அளவுக்கு அப்படி ஒரு ஹிப் அப்படி எடுத்து அப்படி போட்டுடணும். இதை எண்ணி முடிக்கிறப்ப ஒரு 12 ரோஸ்னால் அது 3, 24 அது 6, புரிஞ்சிச்சா? 9ல் 9. அப்போ அந்த ரோஸ் வந்து 3ஆம் நம்பர்லையோ இல்லை சேர்ந்து வாசிக்கணும். அதாவது 2 நம்பர் வந்தால் ஒன்றா சேர்த்துக்கணும். 12னா அது 3. அந்த மாதிரி வந்துச்சுன்னா 3, 6, 9ல் அங்கே இருக்க எண்ணிக்கைகள் முடிந்தால் உங்கள் காரியம் வெற்றி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதான் ரோஸ் டிவினேஷன்னு பேர். அது அப்படி அள்ளி அப்படி போட்டுடணும். இது 3ஆ 6ஆ 9ஆ பார்த்துட்டிங்கன்னா எது ஒன்று இருந்தாலும் சரி. 9னா சூப்பர் சட்டாக் வெற்றி, 6னா மீடியம் சட்டாக், 3னா வெற்றி. அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? இதை மட்டும் பண்ணிவிட்டு ரோஸுக்கு நன்றி சொல்லிட்டு விட்டுருங்க. கேட்குறீங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். கிட்ட கேட்டுங்களா? பாய்.